வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறேன்னா ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு காயின் பற்றி பேசலாம்னு வந்து முடிவு எடுத்திருக்கேன். ஸோ எதுன்னு கேட்டிங்கன்னா போன் டோக்கன். ஓகேங்களா? ஸோ போன் டோக்கன் பற்றி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து வீடியோ வந்து போட்டு அதை பற்றி பார்க்கலாம், அதோட அப்டேட் எப்படி இருக்குன்ட்டு கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ பேசலாம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ இப்போ வரங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக் டெக் தமிழ் இதோட கிளிக் பேர் பண்ண டெக் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நம்ம வந்து போன் டோக்கன் பத்தி பேசணும். ஓகேங்களா? ஸோ போன் வந்து உங்களுக்கு தெரியும் ஷிபா இனுவோட ஒரு எக்கோசிஸ்டமோட டோக்கன் இல்லைங்களா? இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கேஸ் ஃபீஸ் ஆன் ஷிபேரியம் இல்லைங்களா? ஸோ போன் டோக்கன் வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு ட்விட்டர் ஹேண்டல் சொல்லலாம். ஸோ ஷிபேரியம் லான்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ ஷிபேரியம்னால பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிட்டு இருக்கு, ஷிபேரியம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு இருக்கு, டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷிபேரியமில் இவ்வளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போன் ஆஸ் அ கேஸ் டோக்கன் இது வந்து யூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ட்வீட்ஸ் வந்து படிச்சு பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபேரியம் வந்து $1 வந்து திரும்பி போகும், அதாவது $1 மேலே வந்து போகும். அப்புறமா பைனான்ஸ் வேற பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸோட லிஸ்டிங் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட லிஸ்டிங் வந்து வரும். பட் எப்போ வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ ஒரு காயின் பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்து பம்ப் ஆகுது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் வந்து பம்ப் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து வெறும் ஸ்பாட்ல இருந்தது, அது பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்து பம்ப் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிப் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா MEXCல அப்புறமா வேறு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்து பம்ப் ஆகும். ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்ல கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்க இல்லைங்களா? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம், மெயின் எக்ஸ்சேஞ்சஸோட ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம். ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த காயின் மேலே பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரேடிங் வால்யூம் வந்துட்டு இருக்கும், ஸோ அந்த ட்ரேடிங் ஃபீஸ் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு தான் போகும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீஸை வந்து ஏன் விடுவாங்க, ஸோ பைனான்ஸ் வந்து ஏன் விடுவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே அவங்களோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்கிற செக்யூரிட்டி எப்படி இருக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு பார்க்குவாங்க. தேர் இஸ் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரோசஸ் ஃபார் லிஸ்டிங் இன் பைனான்ஸ். பட் அது வந்து ஷிபா இனுவும் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஷிபா இனு வந்து 2021 வந்து எதுக்காக லிஸ்ட் ஆனது? ஹைப்னால வால்யூம் வந்துட்டு இருந்தது, அதனால லிஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி போன்ல பார்த்தீங்கன்னா ஹைப்பு வால்யூம் எல்லாம் வந்தாங்க கண்டிப்பாக வந்து லிஸ்ட் ஆகி ஆகும் இல்லைங்களா? ஏன் வந்து லிஸ்ட் பண்ண மாட்டாங்க? ஸோ அது வந்து காத்திருக்கலாம். மோஸ்டா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் போன் வந்து பைனான்ஸ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன் வந்து $0.829 கிட்ட இருக்கு நான் வீடியோ சமயத்தில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன் வந்து 4 ஹவர்ல ஒரு புல் ஃபிளாக்ல வந்து போயிட்டு இருந்த போன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ திரும்பி அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து பம்ப் ஆச்சு ஓகேங்களா? ஸோ ஷிபா இனு பம்ப் ஆனதால போன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.97 கிட்ட போயிட்டு $1 கிட்ட வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிடுச்சு. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி $1 கிட்டே வந்து போகலாம் ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வந்து போயிட்டு ஒரு டபுள் டாப்பா கிரியேட் ஆகிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகலாம். பட் பார்க்கலாம். வந்து மேக்டி பார்க்கும்போது மேக்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட் ரீஜன்ல இருக்கு ஓகேங்களா? ஸோ திரும்பி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகுமா இல்லை இங்கே தான் மேலே வந்து போகலாம் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆகஸ்ட் ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் ஆயிட்டே போன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன்லாம் மேலே வந்து ரீக்ளைம் பண்ணிட்டு இப்போ ஆஸ் அ சப்போர்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டூட EMA, அதாவது அந்த பர்பிள் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபீஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, அதை வந்து பிரேக் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ண வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த இப்படின்னே 4 ஹவரில் அந்த $1 கிட்ட வந்து போச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த 2 மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ண வந்து போகும். பட் 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னோம் ஓகேங்களா? RSI பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ட்ரெண்ட் இது பார்த்தீங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருந்து RSI அது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி வந்து கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RSI பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி பார்க்கும்போது மேக்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ்ல இருக்கு சொல்லலாம். ஸோ இன்ன வரைக்கும் ஆகல. ஸ்டோகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா மூவிங் டு தி ஓவர் சோல்ட் ரீஜன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகலாம் டெய்லியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா? ஸோ இட் மைட் டேக் டைம். அப்புறமா வீக்லியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீக்லியில் இப்போ 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த கிரே லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. அப்புறமா அது டபுள் பாட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு சம் ரீசன்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது டபுள் பாட்டம் இன்ன வரைக்கும் இருக்கு, பட் ஒரு எக்ஸாக்டான டபுள் பாட்டமாக இல்லை ஓகேங்களா? ஒரு லோவர் லோஸாக கிரியேட் ஆகி ஒரு டபுள் பாட்டம் வந்து வீக்லியில் தெரிய வருதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளே இந்த போன் பற்றி. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஷிபா இனு பற்றி பட்டர் போடுறீங்களா ப்ரோ? ஸோ போன் பற்றி போடுங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஷிபா இனு வீக்லி வந்து போட்டுட்டா இருக்கு இல்லையா. ஸோ ஷிபா இனோட வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும் கூடி சீக்கிரம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் $42,850 கிட்ட சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நைட் அரௌண்ட் ஒரு 3:30 மணி கிட்ட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 43,500 வந்து போயிருக்கு. எதுக்காக ப்ரோ அப்படின்னு வந்து கேட்கும்போது கண்டிப்பாக டியூ டு த நியூஸ் தான் சொல்லலாம். ஸோ டிஏபடி வந்து கிடையாது, ஜஸ்ட் நியூஸ்னால. ஸோ நியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எஃப்எம்சியோட ரிசல்ட் வந்தது. ஸோ எஃப்எம்சியோட ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஸ்பீச்சில் கூட பவல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி நம்மளோட அந்த இன்ஃப்ளேஷன் கோல் ஆஃப் 2% பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ண தான் போகிறோம். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ மோஸ்ட்டாக ஃபியூச்சரில் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரேட் கட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ ரேட் வந்து ஹைக்கோ இல்லை பாஸோ இல்லை. ஸோ இப்போ வந்து ஹைக் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து கட் பண்ணும். ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இண்டிகேஷன்ஸ் வந்து ஃபெட் வந்து தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி கிரிப்டோ, எல்லா குளோபல் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அடிச்சிச்சு. நெக்ஸ்ட் டவ் ஜோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அடிச்சிச்சு. S&P 500 இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை வந்து அடிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிட்காயின் தான் வந்து ஆல் டைம் இன்ன வரைக்கும் அடிக்கல. பட் அது வந்து அடிக்குமா, இவ்வளோ சீக்கிரம் வந்து அடிக்குமா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பம்ப் அதுக்காக தான். ஸோ எல்லாம் டோட்டல் மார்க்கெட் பம்ப் ஆச்சு இல்லையா. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 43,500 போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே டெலிகிராம்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை வந்து போகலாம். ஸோ நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ் வந்து பிட்காயின் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, விச் இஸ் என் சேனல் இல்லைங்களா. ஸோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்பர் ட்ரெண்ட் லைன், அப்புறமா லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து கீழே இருக்கிற CME கேப் அரௌண்ட் $39,500 to $40,300 அவங்க வந்து கேப் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஃபில் பண்ண போகலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து RSI பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் இல்லை. பட் சின்ன ஒரு ஹிடனான பேரிஷ் எவிடன்ஸ் தெரிய வருது. ஸோ கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. RSI கொஞ்சம் ஸ்லைட் ஓகேங்களா வரும், ஸ்லைட்டான ஒரு ஹிடனான பேரிஷ் எவிடன்ஸ். அது வந்து பிளே அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் பார்க்கும்போது இப்போதைக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து அரௌண்ட் 42,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அது கீழே பார்த்தீங்கன்னா 41,300 கிட்ட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து ஒரு கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு. அப்புறமா ஸ்டோகஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பாட் ரீஜன்ல இன்ன வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நல்ல ஒரு கிரீன் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 20 எக்ஸ்பென்ஷன் முக்கிய ஆவரேஜ் கண்டிப்பாக சப்போர்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா. அப்புறமா இதில் வந்து பார்க்கும்போது மேக்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் வந்து ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெத் கிராஸ் ஆகிருக்கு. அப்புறமா ஸ்டோகஸ்டிக் RSI இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவர் சோல்ட்ல போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கிராஸ் ஓவர். ஸோ கிராஸ் ஓவர் ஆகுமா இல்லை இன்னொரு ஓவர் சோல்ட் ஆகுமா, அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தீரியம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஈத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போ 2,200 மேலே வந்து போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ 2,280 போயிருக்கு. ஸோ ஈத்தீரியம் இப்போ வந்து அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ மேலே இன்னும் போகுமா. ஸோ அந்த டார்கெட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,400 கிட்ட வந்து வருது ஈத்தீரியமோட டார்கெட்டு, அசெண்டிங் ட்ரையாங்கிளோட டார்கெட். பட் வீக்லி அசெண்டிங் ட்ரையாங்கிள் டார்கெட் உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3,600 கிட்ட வந்து போகுது. ஸோ அது வந்து பார்க்கலாம் வீக்லி க்ளோஸ் எப்படி ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 53 வச்சுக்கோங்களேன். ஸோ 53% சப்போர்ட்டை ஒடிச்சிட்டாக்கா பிட்காயினும் டம்ப் ஆச்சுனாக்கா ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும். பட் அப்படின்னு டாமினன்ஸ் மட்டும் டம்ப் ஆகி பிட்காயின் ஸ்டேபிளோ இல்லை பம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா ஆல் காயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பம்ப் கண்டினியூ வந்து பண்ணணும். ஓகேங்களா. பட் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CME கேப் சொல்லிட்டேன். ஸோ மேலே ஒரு கேப் இருக்கு, கீழே வந்து ஒரு கேப் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் இன்னும் வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ் என்ன வரைக்கும் ஆகல. ஸோ நியூட்ரலிஷ் அண்ட் பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்கு. பட் பைபெட் அப்புறமா வேற எக்ஸ்சேஞ்சில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மூன் பாய்ஸா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில நியூஸ் பத்தி பேசும்போது ஸோ ரீசெண்டாக இப்போதான் ஒரு நியூஸ் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹார்ட்வேர் வாலெட் ப்ரொவைடர். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட ஆசெட்ஸ் வந்து வச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட்ஜர்
ஓட கனெக்டட் டி ஆப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன், சூஷி ஸ்வாப் ஆகட்டும், ரிவோ கேஷ் ஆகட்டும், அப்புறமா நெக்ஸ்ட் நிறைய டி ஆப்ஸ் வந்து இருக்கு. டிஃபை காயின்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதோட டிஃபை காயின்ஸ் எதுக்காக சொல்றோம், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி டெக்ஸ் டி ஆப்ஸ் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கு, அதாவது ஹேக் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து காட்டிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் இந்த ஹார்ட்வேர் வாலெட் ப்ரொவைடரே பாத்தீங்கன்னா ஹேக் ஆகியிருக்குன்னா நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து சேஃப் இல்லை, அந்த ஒரு காரணத்தை வச்சு ஆட்டை காட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யார் யார் வந்து லெட்ஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த லெட்ஜர் உங்களோட வாலெட் வந்து ஹேக் ஆகல. ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து இன்டராக்ட் பண்றீங்க பாத்தீங்கன்னா ஸ்வாப்போ இல்ல அந்த உள்ள இருக்கிற டி ஆப்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் நீங்க வந்து அப்படி இன்டராக்ட் பண்ணாக்கா அது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதால யாருமே பாத்தீங்கன்னா லெட்ஜர்ல வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து வச்சிருக்கீங்களோ இப்போ வந்து தொடாதீங்க. ஓகேங்களா. 2 நாள் அப்படியே விட்டுடுங்க, அந்த ஃபண்ட்ஸ் அது அப்படியே இருக்கும், பயப்படாதீங்க. நீங்க இன்டராக்ட் பண்ணீங்க தான், இப்படி ஏதாவது செல்லோ இல்ல பையோ இல்ல ஸ்வாப்போ ஏதாவது பண்ணீங்கன்னா தான் ஆப். ஓகேங்களா, ஆபத்துன்னு சொல்லலாம். பட் வேற வேற வாலெட்ஸ், அதாவது சேஃப் பேல் ஆகட்டும், ட்ரெஷர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி வாலெட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெட்ஜர் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம வந்து அந்த கோடை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து அதாவது ரிசால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்து அப்டேட் ஆகுது அதை வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இமீடியட்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நியூஸ் பார்க்கும்போது இப்படி வெல்கரியோட ஸ்பாட் பிட்காயின் ETF பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்பி அப்டேட் பண்ணியிருக்காங்க டு சப்மிட் டு த SEC. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிட்காயின் பார்த்தீங்கன்னா FSAB, ஸோ FASB, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக போகுது. ஸோ இது என்ன அர்த்தம்னா இப்போ பெரிய பெரிய மார்க்கெட்டோட பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ பிளேயர்ஸ் ஆகட்டும், அப்புறமா கம்பெனிஸ் ஆகட்டும், ஸோ அவங்களோட பிட்காயின் ஹோல்டிங் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிட்காயின் அந்த வாங்கின பிரைஸ்ல இருந்து கீழே போச்சுன்னா அவங்களோட லாஸஸ் தான் பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகும். பட் இப்போ இதனால லிஸ்ட் ஆகுறதால அவங்களோட கேம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is again a bullish sign for the market. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 202K, அதாவது 2,02,000. ஸோ அந்த ஒரு வேல்யூ வந்திருக்கு. பட் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 220K, which is bullish for the dollar index. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட வந்து வந்துருச்சு இப்போ. ஸோ இங்க வந்து ரிவர்சல் ஆகுமா இல்ல கீழே இருக்கிற கிரீன் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகுமா, அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் மேல போக ஆரம்பிச்சாக்கா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் இன்வெர்ஸ் ஃபார் த மார்க்கெட். நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது? இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா பிட்காயின் 50,000 போயிடுமா இல்ல திரும்பி CME கேப் கிட்ட வந்து ஃபில் ஆக வருமா? அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சேரும். மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாம்பெல்லாம் குடும்ப விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ சைனிங் ஆஃப். நீங்க பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.